மழை பெய்யும் போது சுட சுட சூடான டீ கூட வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த போண்டா ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வெல்கம் டு விடி கிச்சன். நம்ம செய்ய போகிற இந்த போண்டா ரெசிபிக்காக நான் இன்னைக்கு 1 கப் அளவு கோதுமாவை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவு பொடியை அரிஞ்ச வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை இதே மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் அளவான காரமாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 3 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் உள்ள ஈரம் நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகணும். இப்போது மாவளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதே மாதிரி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு தெரியுன்றதுக்காக நான் தண்ணீரை கூட இந்த கப்பில் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த 1/2 கப் தண்ணி போக எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் தண்ணி தேவைப்பட்டது. ஸோ டோட்டலாக 3/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி கரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போண்டா போட்டு பாருங்கள். எண்ணெய் குடிச்சதுன்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே பீட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போண்டா நல்லா ஃப்ளஃபியாக வரும். மாவு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இதே மாதிரி மேலாக எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சமாக மாவு விட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அழகாக உருண்டு வரணும். இந்த டெம்பரேச்சரில் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் போண்டாவை வார்த்தெடுக்கலாம். கடாய் தட்டையாக இருந்தால் நீங்கள் ஒரே சமயத்தில் 5-6 போண்டா கூட சேர்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற கடாய் குழிவாக இருக்கிறதுனால ஒரே சமயத்தில் 3 இல்லை 4 போண்டா மட்டும் தான் போட முடியும். 2 பக்கமும் ஒன்று போல் சிவந்து வந்தால் போதும். இந்த போண்டா ரெடி ஆயிரும். அப்பப்போ இதே மாதிரி திருப்பி விட்டு எண்ணெயை ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரே மாதிரி சிவந்து போண்டா ரெடி ஆயிடும். மீதம் இருக்க மாவையும் இதே மாதிரி போண்டா போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண இந்த குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட 15 போண்டா கிடைக்கும். அவ்வளோதான். ரொம்ப சுலபமாக சுட சுட போண்டா ரெடி ஆயிடுச்சு. அது இதுன்னு எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.